இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, பட்டாணி வச்சு வந்துட்டு புலாவ் தாங்க பண்ண போகிறேன். என்னைக்கு செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமேன்னு சொல்லிட்டு ஒரு மசாலா மட்டும் அரைக்க போகிறோம். ஸோ இந்த வந்து எப்பப்போல்லாம் இந்த தேங்காய் எண்ணெய் எடுக்கும் போதெல்லாம் நான் வந்து கேட்டுகிட்டே தான் இருப்பேன். இந்த கிளைமேட்டுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து கெட்டியாகும்னு தெரியும். ஏன் இது வந்து பிளாஸ்டிக் பாட்டிலில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேட்டுகிட்டே தான் இருப்பேன். ஸோ வந்து புலாவ் வந்து நார்மல் பேசிக் தான், தேங்காய் பாலில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணுனா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் புலாவ். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, மல்லி, புதினா, பட்டை, லவங்கம், சோம்பு, கல்பாசி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நம்ம எப்பயும் போல் வந்து புலாவை தாளிக்கிற மாதிரியே தாளிச்சிட்டு இது கூட வந்து நீங்கள் தேங்காய் பால் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். என்னோடய தேங்காய் பால் பார்த்திங்கன்னா செகண்டு தேங்காய் பால் இதிலே டின்னில் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பால் நல்லாயிருக்கும். பட் இது கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்டில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது வாங்கி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் வந்து 2 கிளாஸ் அரிசிக்கு வந்து 4 கிளாஸ் தேங்காய் பால் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் பண்ணி பாருங்கள்.